நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என் ஜீப்பை எடுத்துக்கிட்டு எங்க போயிட்டு வர சொல்றா. என்ன இது கையில? பதில் சொல்றா. செல்வி அக்கா. செல்வி அக்காவா? எப்ப இருந்து உனக்கு அக்கானா? நீங்க ரெண்டு பேரும் ஊர் சுத்ததுக்கு தான் கவர்மெண்ட் ஜீப் கொடுத்துருக்காங்களா? அதை பண்ணி இதை பண்ணி என் ட்ரெஸ் போட்டு வண்டி எடுத்துட்டு போய் அங்க போய் அசிங்கப்பட்டு வந்திருக்கீங்களா? வெக்கமா இல்ல? உயிரை விட பெருசா மதிக்கிறேன்டா இந்த யூனிஃபார்ம். அதுக்கு ஒரு சின்ன கலகம் வந்தாலும் யாரா இருந்தாலும் சரி நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். எல்லாம் தெரிஞ்சு தாண்டா எப்படி பண்றா? என்ன சீடி விட்டு பாக்குறா, எப்படியாவது ஒரு பிரச்சனையில சிக்க வைக்க பாக்குறா. அதுக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள இருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ற. இன்னைக்கு இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வேண்டாமா வேண்டாமா ப்ளீஸ்மா, வேண்டாமா, அவங்களை எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. இதுல எந்த உள்நோக்கமும் இல்லம்மா. கலையை போய் பார்க்கணும், அது மட்டும் தான். போனோம், பார்த்தோம், அவ்வளவுதான். போனீங்க, பாத்தீங்க, அந்த கங்கா கிட்ட போய் உயிர் பிடிச்ச கேட்டு வந்திருக்கீங்க. இந்த ட்ரெஸ்ல இருக்கும் போது மத்தவங்க நம்மளை பார்த்து பயப்பட்டோம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்படி ஒரு மரியாதை இருக்கு. அந்த செல்வியை நான் அரெஸ்ட் பண்ணாம விட மாட்டேன். நான் விட மாமா, தப்பு பண்ணது நான் தான்மா. அவங்க எதுவும் பண்ணலம்மா. பனிஷ் பண்றதா இருந்தா என்ன பண்ணுங்கம்மா. அவ என்ன அழிக்க நினைக்கிறா, இன்டைரக்டா அழிக்க நினைக்கிறா. அதுக்கு நீ துணையா இருக்கேடா. இல்லம்மா இல்லம்மா, அக்கா ரொம்ப நல்ல. அக்கான்னு கூப்பிடாத. என்னடா அக்கா? என்ன அக்கா? என்னடா, இன்னொரு தடவை அக்கா தொலைச்சிடுவேன். என்ன இது? என்ன பிரச்சனை? ஏன் இப்படி லான்ல நின்று சத்தம் போட்டுட்டு இருக்க? வாங்கம்மா, இப்பதான் உங்களுக்கு நேரம் கிடைச்சதா? எல்லாம் உங்கனால தான். என்னது? என்னாலயா? உள்ள வாங்க. வாடா உள்ள. அரசி, அரசி நில்லுமா. என்னாச்சு? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என்ன ஆச்சா? எல்லாம் போச்சு. கலைய ஒருத்தர் லவ் பண்ணல, நீ கூட கூப்பிட்டு வச்சு பேசுனேன், போன்ல பேசுனியே. என் பெருமை பத்தி எல்லாம் பேசினாங்களே, உடனே பார்க்கணும்னு நீங்க துடிச்சீங்களே. அவன் யார் தெரியுமா? அந்த பையன் யார் தெரியுமா உங்களுக்கு? நான் மும்பைல ப்ராஸ்டிடியூஷன் கேஸ் அரெஸ்ட் பண்ணேன் கங்கா. அவனுடைய தம்பி. பிளான் பண்ணி தான் கலையோட பழகி இருக்காங்க. நிச்சயதார்த்த அப்பதான் எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாத்தையும் நிறுத்திட்டேன், எல்லாம் நிறுத்திட்டேன். ஆனா கலை ஓடி போய் அவனை கல்யாணம் பண்ணிட்டான். என்ன? கலையா? நம்ம கலையா? ஆமாமா, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம என்னால அவன் உயிருக்கு ஆபத்துன்னு டிஜிபி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. நான் அவளை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டினதா கூசாம அங்க போய் சொல்லிருக்கா. என்னடி சொல்ற? நம்ம கலை அப்படி சொன்னாங்க. நம்ம கலை மறுபடியும் சொல்லாதீங்க. அவன் நம்ம கலை இல்ல. அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், யாருமே வேண்டாம், எல்லாரும் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா. செல்விய நீ தூக்கி எரிஞ்சிட்ட, அதுக்கு பதிலா தான் கலையோட தூக்கி எறிறான்னு உங்க மருமக என்கிட்ட சொல்றாரு. அன்னைக்கே நான் கேட்டுப்பேன், அவன் யாரு என்னன்னு நான் கரெக்டா விசாரிச்சிருப்பேன். ஆனா நீங்க தம்ம என்ன தடுத்தீங்க. அவன் பார்க்க நல்ல பையனா இருக்கா, இங்க ஒரு போலீஸ் அதிகாரியா நடந்துக்காத, ஒரு அம்மா மாதிரி நடந்துக்கணும் நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க. உன் பேச்ச கேட்காம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. நான் அவமானப்பட்டிருக்க மாட்டேன், இப்படி தலை குடிச்சு நின்று இருக்க மாட்டேன். ஏண்டி இவ்வளவு நடந்திருக்கு, ஏன் எனக்கு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லல? நீ சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல என்ன பண்ணிருப்பீங்க? ஸ்ரீலங்கால இருந்து என்ன பண்ணிருப்பீங்க? அங்க இருந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிருப்பீங்க. நீங்க சொல்றதுதான் சரின்னு ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இருப்பீங்க. உங்க பேச்ச கேட்டு கேட்டுதான் இப்படி கெட்டு போய் நிக்கிற. என்னடி என் பேச்சு கேட்டு நீ என்ன கெட்டு போயிட்ட? இல்ல உனக்கு என்னதான் குறைச்சல் ஆயிப்போச்சு? என்ன காசு வீடு பங்களா இருந்தா போதுமா? பதவி இருந்தா போதுமா? இது மட்டும் இருந்தா என்ன பண்ண முடியும்? ஒரு பொண்ணுக்கு என்னமா வேணும்? புருஷன் வேணுமா? பிள்ளைங்க வேணும். இப்ப யாருமே என் கூட இல்ல. இவன் இருக்கானே, இவனும் அந்த செல்வியோட சேர்ந்து கிரிமினல் வேலை பார்க்கறான். எனக்கு யாரு இருக்கா?
எனக்கு யாருமே இல்ல, நான் ஒரு தனி மரம் நிக்கிறேன். இதெல்லாம் யாரால? யாரால? யாருடி? நானா? இல்ல, நான் தான். ஒரு அம்மா பொண்ணுக்கு நல்லது செய்வான்னு நம்பி இன்னைக்கு உன் பேச்ச கேட்கிற, அன்னைக்கு உன் பேச்ச கேட்டேன். இப்போ நான் சொல்றேன்டி, உனக்கு நல்லதுதான் சொல்லுவேன், நல்லதுதான் செய்வேன். செய்யலையம்மா. செஞ்சிருந்தா அந்த செல்வி இங்க வந்து நின்னு இருக்க மாட்டா. ஏண்டி, அவ பிறந்ததுக்கு நானா காரணம்? அவ பிறந்ததுக்கு நீங்க காரணம் இல்லம்மா, நான் தான் பெத்தேன், நான் தான் சுமந்தேன். ஆனா என்ன ஏமாத்துறீங்க பாருங்க அன்னைக்கு, அதுதான் அதான் அந்த செல்வி வந்து இங்க நின்னா பாருங்க, அதுக்கு நீங்க தான் காரணம். செல்வி வந்ததுல இருந்து இந்த வீட்டுல எல்லாரும் மாறிட்டாங்கம்மா. என் வீட்டுக்காரர் என்னை விட்டு போயிட்டாரு. கலைக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கலையா, இந்த வீட்டுல இருக்க பிடிக்கலையா, நான் நல்லவன் இல்லையா? அதனால எவனோ ஒருத்த கூட ஓடி போயிட்டான், எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டான். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் அவளை நினைச்சு நான் எவ்வளவு அழுவுறேன் தெரியுமா? அவன் மேல வச்சிருக்க பாசம் என்ன பாடம் படுத்தது. மத்தவங்க முன்னாடி என்னால அட முடியலம்மா. இவன் பாருங்க, அந்த செல்வியோட சேர்ந்து கிரிமினல் வேலை பாக்குறான். அக்காவா எங்க இருந்து வந்தது அக்கா பாசம்? என்ன எதிரியா நினைச்சு அவன் என்னென்னமோ பண்றாமா. என்ன மாதிரி யூனிஃபார்ம் போட்டுட்டு போலீஸ் ஜீப்பை எடுத்துக்கிட்டு அந்த கங்கா வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு போயிட்டாளா? இவன் என்ன பண்ணுவா? அவ பண்ண வைக்கிறா. இத பாரு அரசி, இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம் நீ சொல்றல்ல? ஆமாண்டி, நான் தாண்டி. நல்லது நடக்கணுங்கிறதுக்காக செஞ்சேன், நான் தான் பண்ணேன். எல்லாத்தையும் நானே முடிச்சு வைக்கிறேன். எப்படி என்ன பண்ணுவீங்கம்மா? முடிக்கிறேன்டி, உனக்கு நல்ல விதமா நான் முடிச்சு வைக்கிறேன். கஷ்டமா இருக்குமா? எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. நான் பயப்படுறவளா? ஆனா யாருமே இல்லாம தனி ஆள் ஆயிடுவேணும். எனக்கு பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. நிழல்கள் நிஜமானது, கண்களில் கண்ணீர் சொரிகின்றது, பாசத்தில் நெஞ்சம் பதறியது, தனி மனம் தவிக்கின்றது, உறவுகள் ரணமானது. போடுமா? என்னது போலீஸ் வருது, அதுவும் பொம்பளை போலீஸ். உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்றதுக்கா இருக்குமோ? ஆமா, உன் சொந்தக்கார பொண்ணு பாரு, உன்னை மட்டும் விட்டு போறது. ஏய், நீ ஏன் இங்க நிக்கிற? உள்ள வா. கண்ணன் இருக்காரா? கண்ணை உள்ளதாங்கம்மா இருக்கான். அவன் ரொம்ப நல்லவன்மா, எந்த தப்பும் பண்ண மாட்டான். அந்த பொண்ணு இவன் மேலே உசுராக இருந்திருக்கு, ஓடி வந்துட்டாங்க, அவ்வளவுதான். அதை விசாரிக்க தானே வந்திருக்கீங்க? இல்ல, நான் கலையரசியை பார்க்க வந்திருக்கேன். ஏன் என் மருமகளை கூட்டிட்டு போக வந்திருக்கீங்களா? இல்ல, நான் உங்க அம்மா செந்தமிழ் அரசியோட டீம்ல இருக்கேன். அதான் கலையரசி எப்படி இருக்கான்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஓ, அதுக்காக தான் வந்திருக்கீங்களா? அவளுக்கு என்ன மகாராணி மாதிரி இருக்கா. கலை, நீ சந்தோஷமா இருக்கியான்னு பாத்துட்டு போகத்தான் வந்திருக்காங்க. நல்லா இருக்கியா கலை? நல்லதா இருக்கேன். அவளுக்கு எந்த குறையும் வைக்கிறது இல்ல, மருமகளாவே நடத்துறது இல்ல, எங்க மகளா தான் நினைக்கிறோம். கலையரிசி கலையரிசின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக்கிட்டே இருப்பா இல்ல? எங்க மோரு காப்பி ஏதாவது குடிக்கிறீங்களா? ஏய் போடி, No thanks, ஏதாவது எடுத்துட்டு வா. நான் கலையோட கொஞ்சம் தனியா பேசணும். பேசுங்க, தாராளமா பேசுங்க. உள்ள உட்காந்து பேசுறீங்களா
இல்ல இங்கே பேசுறீங்க சொல்லுங்க. இவங்க எல்லாரும் போக சொல்றேன். போங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல. உள்ள போங்க. வேணாம், நான் அங்க வச்சு பேசிக்கிறேன். ஏன் இங்கே வச்சு பேச வேண்டியதானே? ஏய் கண்ணா, அப்படிலாம் பேசக்கூடாது. அவங்க ஆசாசியா பொண்ணு நல்லா இருக்காளான்னு பார்க்க வந்திருக்காங்க. இவங்க நெச்ச போலீஸ்டா. போலீஸை அவங்க வேலையை பார்க்க விடணும். நம்ம கோஆப்ரேட் பண்ணணும். கலை இங்க வா வா, போய் பேசு. ரொம்ப தூரம் கூட்டிட்டு போடாதீங்க. போ பேசு. வா. நான் பார்த்துக்கிறேன். நீ நினைச்ச வாழ்க்கை அமைஞ்சிருக்கா? நான் நினைச்சதை விட சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. வீம்பு பிடிச்சி போய் நீ எடுத்த முடிவு. ஏதாவது தப்பா இருந்தா சொல்லிடு, ஆரம்பத்திலே சரி பண்ணிடலாம். இல்லைனா எழுந்த வரைக்கும் போதுன்னு நான் உன்னை இங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறேன். நான் என்ன கொல்ல கூட்டத்தில் மாட்டிருக்கேன் நீங்க வந்து என்னை காப்பாற்றி கூட்டிட்டு போறதுக்கு? நான் இங்க நல்லா தான் இருக்கேன். எனக்கு இங்க எந்த குறையுமே இல்லை. சும்மா அதே தான் சொல்லிட்டு யாரும் என்னை இங்க பார்க்க வராதீங்க. என்ன சொல்றா? நம்ம எல்லாரும் பொல்லாதவங்க என்னை ஏமாத்தி விட்டாங்கன்னு சொல்றாளோ? இல்ல, அவ காதல் போதையில இருக்கா. நீங்க எல்லாரும் குடும்பப்படுத்தியும் அவ பேசாம இருக்கானா, அதுக்கு காரணம் தம்பி மேல இருக்கிற காதல் தான். போதுமா இல்லை என்ன ஏதாவது சொல்லணுமா? நான் இங்க சந்தோஷமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். என்னை பார்க்கணும் பேசணும்னு ஆளுக்கு வந்து என் நிம்மதி கெடுக்காதீங்க. கண்ணா அக்கா ரொம்ப எமோஷனலா பேசுறா. அப்புறமா கேளு. அவசரப்படுற கலை, தப்பான முடிவு எடுத்துட்டு அதை நீ சரியாக்க பார்க்குற. நிம்மதியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன்னு உன் வாய் தான் சொல்லுது, மனசு சொல்லல. உங்க பார்வை அப்படி, அதனால அப்படி தெரியுது. இவன் நல்லாவே இருக்க மாட்டான்னு நீங்களும் அம்மாவும் முடிவே பண்ணிட்டீங்க. அதனாலதான் நான் இங்க நல்லா இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இல்லாத மாதிரி தெரியுது. தம்பி அக்கா, அன்பா போய் அணைச்சி கூட்டிட்டு வா. போ. என்ன கலை? ஒன்றும் இல்லை, நீங்கள் போகலாம். உங்களுக்கு இருக்கிற அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ். பார்க்கணும். அடிக்கடி வாங்க. திமிரு வைராக்கியம் ஏன் பொண்ணாச்சே திமிரா தான் இருப்பா. ஆனா ஒண்ணு வசதி, எல்லாரும் அவன் முன்னாடி நல்லா நடிக்கிறாங்க. அவங்க நடிக்கிறாங்கிறது அவளுக்கு ஒரு நாள் தெரியும். தென் வாட், டூ லேட். என்ன பண்ண முடியும்? பாதிப்பு அவளுக்கு தானே. இவளை வந்து பார்க்க வேண்டிய ஆளுங்களாம் பார்த்தாச்சு. எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிஞ்சிருச்சு. இனிமே உங்க இஷ்டம் போல விளையாடுங்க. போங்க. ஏய் உள்ள போடி. அரசி, என் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாதுல்ல? இப்ப தெரியும். கொடுங்க, நானும் தேய்க்கிறேன். இல்ல வேண்டாம், நானே தைச்சுக்கிறேன். இல்லை பரவாயில்ல. இல்ல வேண்டாம், பரவாயில்ல, கொடுங்க. அது கொடுங்க. என்ன இது என்னது? இது காஃபி. காஃபியா? நல்லாவே இல்லை. நல்லாவே இல்லையா? இப்பதான் அப்பா குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஏ காஃபில குடிக்க மாட்டீங்களா? வானத்துல இருந்து குதிச்சா வந்தீங்க? இல்லை, நான் காஃபி எல்லாம் குடிச்சதில்ல. வீட்டில் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் குடிச்சு தான் பழக்கம். அதான். அம்மா அம்மா, இப்போ என்னாச்சு? ஏன் கத்துறீங்க? என்னம்மா? என்ன இவங்க நம்ம வீட்ல காஃபில குடிக்க மாட்டாங்களாம். குடிக்கிறவனா கேன பயிர்களா? அவன் என்ன விஷத்தையா கொடுத்தா? காப்பி தானே கொடுத்தா, குடிக்க வேண்டியதானே? குடி. நல்லா இல்லைன்னா விட்டுருங்களேன். இப்ப குடிக்க போறியா இல்லையா?
என்னப்பா பிரச்சனை? நீயே கேள்றா. என்ன பிரச்சனை கலை? பாரு கண்ணா, காஃபி நல்லாவே இல்ல, குடிக்க சொல்றாங்க. அவங்க காஃபில குடிக்க மாட்டாங்களா? அவங்க வீட்ல பூஸ்ட், ஹார்லிக்ஸ், ஜூஸ் தான் குடிப்பாங்களா? எங்க அந்த காஃபி கூட? இந்த காஃபிக்கு என்ன நல்லா தானே இருக்கு? குடி. குடின்றாங்களே. குடி. குடி. சரி சரி குடிக்கிறேன். போதுமா? நல்ல மருமக. இந்த தம்பி. மேடம், இந்த மேகசின்ல ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. 143 பேர் செத்து போன கேஸ்ல குற்றவாளிகளை ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல? கண்டுபிடிக்கலையா? இல்ல அரசியல் தலையீடு ஏதாவது இருக்கா? அதனால தான் போலீஸ் அமைதியா இருக்குன்னு எழுதியிருக்காங்க. நானும் அது படித்தேன். பத்திரிக்கைக்காரங்களுக்கு பரபரப்பாக செய்தி எழுதணும்னு ஆசை. அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி தப்பாக எழுதுனா ஜனங்க அது சந்தோஷமாக ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஜிஜே தான் குற்றவாளிங்கிறதுக்கு நம்ம கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கே மேடம். அதனால தான் அவன் தலைமறைவாயிட்டான். அப்போ அதை நம்ம பத்திரிகையில் சொல்லாம மேடம், மக்களுக்கு தெரிவிக்கலாமே. நோ, ஜிஜேவை அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டேஜுக்கு போனோம். இப்போவே சொன்னா ஜிஜேவை ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு ஏதாவது ஒன்று எழுதுவாங்க. அதுக்கு அவங்களா ஒரு கதையை சொல்லுவாங்க. அதை பற்றியெல்லாம் நான் உனக்கு கவலைப்படல. ஜிஜேக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாரும் எஸ்கேப் ஆகிடக்கூடாது. மேடம், தாமரை தற்கொலை கேஸ்ல ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அவங்க தூக்கு போட யூஸ் பண்ண புடவையில அவங்க கைரேகை இல்லாம இன்னொரு கைரேகையும் இருக்குன்னு ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ இது தற்கொலையா இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. எஸ் மேடம். தாமரை தூக்கில் மாட்டிட்டு இருந்தப்போ அங்கே இருந்த ஜெயிலரை நான் இப்போ மீட் பண்ணோம். ஓகே மேடம். உடனே ஏற்பாடு பண்ணுங்க. தாமரை இறந்தப்போ ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் பின்னாடி ஜெயிலுக்குள்ளே வந்தவங்க, ஜெயிலை விட்டு வெளியே போனவங்க எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். இருக்கிற கைரேகை ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். ஓகே மேடம். உட்காருங்க. தேங்க்யூ மேடம். தாமரை தற்கொலை பண்ணிக்கிட்டப்போ நீங்க தானே ஜெயிலராக இருந்தீங்க? தாமரை ஜெயிலில் இருக்கும்போது நான் தான் ஜெயிலராக இருந்தேன் மேடம். அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ நான் தான் டியூட்டியில் இருந்தேன். அன்னைக்கு நீங்க தான் பாடியை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா? முதல்ல பார்த்தது சென்ட்ரி போலீஸ் மேடம். அவர் சொல்லித்தான் நான் பார்த்தேன் மேடம். தாமரையோட புடவையில் அவங்க கைரேகை இல்லாமல் வேற ஒரு கைரேகை இருக்கிறதா ரிப்போர்ட்ல இருக்கு. கேள்விப்பட்டேன் மேடம். அதனால அது கொலையா இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குல்ல? மேபி மேடம். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஐ மீன், அப்போ ஜெயிலில் இருந்த கிரிமினல்ஸ், தாமரையை பார்க்க வந்தவங்க, தாமரையோட பழகினவங்க. ஜெயிலில் ஒரு கேடி கிரிமினல் இருந்தா. அவள் அடிக்கடி ஜெயிலுக்கு வர கேஸ். அவள் அப்பப்போ தாமரைகிட்ட பேசிட்டு இருப்பா. தாமரைக்கு சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணுவா. சின்ன சின்ன ஹெல்ப்னா? தாமரைக்கு ஜெயில் சாப்பாடு பிடிக்காது. அவள் செல்வாக்கை பயன்படுத்தி வெளியிலேருந்து சாப்பாடு வரவழைச்சு கொடுப்பா. குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில் ஏற்பாடு பண்ணுவா. தாமரைக்கு ஆறுதலும் சொல்லுவா. தாமரையும் அவளை தவிர வேற யார்ட்டையும் பேசவும் மாட்டாங்க, பழகவும் மாட்டாங்க. அவ பேரு பெரியக்கா. மேடம், நம்ம கஸ்டடியில் இருக்க பெரியக்காவா இருப்பாளோ? கருப்பா குண்டா இருப்பாளா? ஆமாம் சார். அப்போ அவளாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்து சொல்கிறீங்களா? வேண்டாம் வசதி. இவரை பார்த்து அவள் அலர்ட் ஆயிடுவா. அவள் கைரேகையை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க.
அந்த புடவையில இருக்கிற ரேகையும் அந்த ரேகையும் ஒன்னான்னு செக் பண்ணுங்க. ஓகே மேடம். கம் ஆன் குவிக். என்ன கைரேகை வேணும். ஏய் ஏய் சிவகுமார் 2-3 நாளா ஆளை காணோம். எந்த தகவலும் இல்லை. இமிடியேட்டா அவரை சர்ச் பண்ணுங்க. ஓகே மேடம். ஓகே மேடம். என்னோட ஒவ்வொரு அசைவும் எப்படி அரசிக்கு தெரிஞ்சதுன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருந்தேன். என் கூடவே ஒரு நன்றி இல்லாத நாய் இருந்ததுன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. துரோகிகள் தான் என்னோட முதல் எதிரி. எதிரிகளை கூட மன்னிச்சிருவேன், ஆனால் துரோகிகளை மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு விசுவாசமாக இருந்திருந்தா உனக்காக நான் எவ்வளோ உயிர் வேணாலும் எடுத்திருப்பேன். ஆனால் நீ அரசாங்கத்துக்கு இல்லை விசுவாசமாக இருக்க, அதனால் உன் உயிர் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அரசாங்கம் உனக்கு கிள்ளி கிள்ளி தண்டா கொடுத்துச்சு, நான் உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்தனே, மறந்துட்டியடா. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வெண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்கு.
ஹலோ, நான் நல்ல தம்பி பேசுறேன். என்ன ஓடி ஒளிஞ்சா பயந்துட்டேன்னு நினைச்சியா? வாழ்க்கையில முதல் தடவை ஏமாந்துருக்கேன். என்ன வேவு பார்க்காமச்சிய ஒரு ஆள் சிவகுமார். பள்ளி வாங்க. நீங்க இந்த பக்கம் பாருங்க. நான் எப்படி போறேன்? நீங்க அந்த பக்கம் போங்க. அந்த பக்கம் பாருங்க. இந்த பக்கம். சிவா, சிவா, ஷிட். வசந்தி, பழனி, வாங்க. சிவா பாருங்க. பழனி, பாடி கிளியர் பண்ண சொல்லுங்க. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுவோம். இந்தா. எனக்கு வேண்டாம். ஏற்கனவே ஒரு வாட்டி காஃபி குடிச்சு நான் பட்ட பாடு போதும். எனக்கு இனிமே எதுவுமே வேண்டாம். என்னை விட்டுருங்க. இது பால். இதை மட்டும் குடி. வெறும் வயித்தோட இருந்தா நல்லதில்ல. நமக்கு பசிச்சா நாம தானே சாப்பிடணும். வீரா போட இருந்தா நமக்கு தான் கஷ்டம். ஏன் இப்படி எல்லாரும் இருக்காங்க? எல்லாரும் ஒரே கரடு முரடா இருக்காங்க. ஏன்? ஏன்னு கேட்டா பதில் கிடைக்காத. இவங்க எல்லாரும் இப்படிதான். யாருக்காகவும் எதையும் மாத்திக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் இருந்தா என்னால இங்க இருக்க முடியாது. நான் கண்ணனை கூட்டிட்டு வெளியில போயிடுவேன். அது நடக்காத. ஏன்? கண்ணன் வரமாட்டான். கண்ணன் எனக்காக என்ன வேணா செய்வான். அவன் நடிக்கிறான். இது வரைக்கும் நடந்தது எல்லாமே உன்னை நம்ப வைக்கிறதுக்காக கண்ணன் நடிச்ச நடிப்பு. எதுவுமே உண்மை இல்ல. ரொம்ப அழகா பிளான் பண்ணி உன்னை இங்க கொண்டு வந்துட்டாங்க. நீ இல்ல, யாரு நினைச்சாலும் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போக முடியாது. அப்போ கண்ணனுக்கு பிரெயின்ல ப்ராப்ளம், ரத்த வாந்தி இதெல்லாம்? அடி போடி பைத்தியக்காரி, எல்லாமே போய். உன்னை உன் குடும்பத்தை ஏமாத்திட்டாங்க. என்ன விடுங்க. என்ன விடுங்க. என்ன விடுங்க. கலை போகாத. ஐயோ கண்ணா. கண்ணா. கலை. கண்ணா எங்க? ஏன் இப்படி கத்துற? என்ன வேணும்? சிப்பா. ஏய் கலை. ஏய் கண்ணா.
விடுங்க. சும்மா என்ன சொல்றீங்க? விடு. இருக்கோ நீ படு. கண்ணா கண்ணா எங்க என்னோட சொல்லு கண்ணா என்னடா சொன்ன? அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாருமே இல்ல, அக்கா மட்டும் தானே சொன்னியா இல்லையா? இங்க வந்து பார்த்தா இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கு. இந்த பொய்யை நான் ஏத்துக்கல. அதுக்கு என்ன சொன்ன? உன் மேல இருக்க பாசத்தினால தான் இப்படி எல்லாம் பண்ணன்னு சொன்னேன்ல. நான் ஏன்டா உன்னை காதலிச்சேன்? எனக்கு இருந்த மாதிரி ப்ராப்ளம் உனக்கும் இருக்குன்றனால தானே. நான் அனுபவிச்ச வலி வேதனை ரணம் எல்லாம் உனக்கும் இருக்குன்றனால தானே ஒரு டாக்டரை வச்சு என்கிட்ட போய் சொல்லியிருக்கல. ஏன்டா ஏன்டா இவ்ளோ போய் உன்னை முழுசா நம்புன ஏமாத்திட்டல. நம்புறவளை ஏமாத்துறது பாவம்டா. துரோகி. இன்னும் எவ்வளவு போய்டா சொல்ல போற? இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஏமாத்த போற? யாரை பழி வாங்குறதுக்காக? என்ன என்ன ஏன் இவ்வளவு எமோஷன் ஆகுற? நோய் இருக்கிறவன் தான் நோய் இல்லைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணக்கூடாது, அது பாவம். என் தம்பி பண்ணது பாவம் இல்லை, புண்ணியம். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் ரொம்ப நாள் இருப்பாங்கிறது நல்ல விஷயம் தானே. வாழ வந்தவ தாலி எடுத்துக்கிட்டு பாதி நாள்லயே விதவையா வாழணும்னு நினைக்கிறியா? சொல்லு, தம்பியை கொண்டுறேன் இப்போவே. பையனுடைய அப்பா அம்மா இருக்கிறது, சொந்த பந்தம் இருக்கிறதுலாம் வாழ வந்த பொண்ணுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கணும். அது கஷ்டம்னு நினைச்சா அந்த பொண்ணு பொண்ணே இல்லை. இல்லாத ஒண்ண இருக்குன்னு சொல்லி ஏமாத்தினாதான் அது தப்பு. இருக்கிறத இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறமா அது இருக்குன்னு தெரிஞ்சா அது உனக்கு எக்ஸ்ட்ரா சந்தோஷம் தானே கொடுக்கணும். என் தம்பி பண்ணது எல்லாமே உனக்காக தான், உன் சந்தோஷத்துக்காக தான், உன் மனசை கவர்றதுக்காக தான், வேற எதுவுமே இல்ல. இல்ல இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். இது எதையுமே நான் நம்ப மாட்டேன். ஏதோ பிளான் இருக்கு. யாரையோ பழி வாங்குறதுக்காக தான் நீங்க எல்லாரும் ஏமாத்துறீங்க. வேண்டாம், எமோஷனல் ஆக வேண்டாம். உன் ஹெல்த் கெட்டு போயிடும். நான் சாகுறேன். எதுக்கு எல்லாரும் ஏமாத்துறீங்க? சாவடி சாவு. ஆமாடி ஏமாத்தண்டி. என்னடி பண்ணுவ? உங்க அம்மா எங்க அக்கா தொட்டாங்க, அதுல வந்து சரி வேணாம் உனக்கு. ஏய் தம்பி, ஏன்டா? உங்க அம்மா எங்க அக்கா அசிங்கப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க, உள்ள தூக்கி போட்டாங்க. நெருப்ப தொட்டா சுடும் தெரியாது, இப்ப சுடுதல்ல. டேய் தம்பி, அவசரப்படாதடா. அக்கா விடுக்கா, இவ்வளவு என்ன பண்ண முடியும்? என்னடி பண்ணுவ? உன்னால முடிஞ்சு பண்றேன், போடி. பண்றேன்டா, பண்றேன். எல்லாரும் என்ன பண்ற பாருங்க. ஏய், எங்க போற? என்ன விடுங்க. என்ன விடுங்க. ஏன் மாத்தி சும்மா இருக்க? ரொம்ப கட்டனா கூட்டி நான் பாத்துக்கிறேன். வீட்டுல கட்டி வச்சு சொல்றேன். கையில சார், கொரியர். நீங்க தான் செல்வீங்களா? ஆமாங்க. அந்த அட்ரஸ் போனேன், இங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஓகே மேடம். ஹலோ, நான் செல்வி பேசுறேங்க. சச்சின் ஐஸ்வர்யா காவேரியோட மதர்.
கட்டிடுறேன் மேடம், உடனே கட்டிடுறேன். பசங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். எவ்வளோ கட்டணும்? ஓகே, நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். இன்னைக்கே அனுப்பிச்சிடுறேன். என் பசங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். கூப்பிட முடியுமா? சச்சின், ஹலோ சச்சின், என்னப்பா எப்படி இருக்க? இங்க கொஞ்சம் பிரச்சனை அதிகமாயிடுச்சு, அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ண முடியல, பார்க்க வர முடியல. சாரிப்பா. நல்லா படிக்கிறியா? உங்களை எல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நல்லா வளர்ந்துட்டியாமே. நல்ல படி. ஐஸ்வர்யா எங்க? குடு. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, இந்த பாரு, ஏன் அழுவுற? அழக்கூடாது. இந்த பாரு, நான் உங்களை யாரையும் மறக்கல. மறக்கிற சொந்தமா இது? நான் வரேன். நான் கண்டிப்பா உங்களை எல்லாம் வந்து பார்ப்பேன். நல்ல பெரிய பொண்ணா வளர்ந்துட்டியாமே. காவேரி எப்படி இருக்கா? அவளை நல்லா பாத்துக்கிறியா? அவளுக்கு கொடு. காவேரி, 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 ஏன் என்கிட்ட பேச மாட்டியா? உனக்கு என்னடி என் மேல கோவம்? நீ அண்ணா அக்கா கிட்ட எல்லாம் பேச மாட்டியா? நீ எல்லாருக்கூடயும் பேசி சந்தோஷமா இருக்கணும்னு தானே அங்க ஒண்ணு அனுப்பிச்ச. நீ இன்னும் மாறலையா? பாரு, நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன். நீ நல்லா படிக்கணும், அப்பதான் நான் காவேரி. ஹலோ. ஹலோ உதய். அக்கா, உன்னை கொஞ்சம் பார்க்கணும், இங்க வரியா? இந்த வரேங்க்கா. தேங்க்ஸ்பா. என்னக்கா? உதய், எனக்கு 50,000 ரூபாய் அர்ஜென்ட்டா வேணும். இந்த நகை கொஞ்சம் வித்து கொடுக்குறியா? ஏன்க்கா அவ்வளோ பணம்? ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, ப்ளீஸ். ஏதாவது அவசரம்னா நான் அரேஞ்ச் பண்றேக்கா. நகையெல்லாம் விற்க வேண்டாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்காக இது கொஞ்சம் வித்து கொடுக்குறியா? அக்கா சொன்னா கேளுங்கக்கா, நகையெல்லாம் விற்க. ப்ளீஸ், நான் சொல்றது செய். சரிக்கா. தேங்க்யூ. எவ்வளோ வேணுங்க? ஒரு 50,000 ரூபாய் வேணும். இந்த நகைக்கு அதிகபட்சம் 40,000 ரூபாய் வருங்க. 50,000 ரூபாய் இருந்தால் தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் ப்ளீஸ். நானே எஸ்தேன். இந்த நகைக்கு 40,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கு. இந்த நகையை வெளியே எடுத்துகிட்டு போனாலும் 35,000 ரூபாய்க்கு மேலே 5 காசு யாரும் தரமாட்டாங்க. வேண்டாம், விசாரிச்சு பாருங்க. சரி கொடுங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. உதயச்சந்திரன். உதய். அட்ரஸ் சொல்லுங்க. இதில் ஒரு கைட் போடுங்க. ஓகே.
அக்கா கேஷ். உதய், இந்த அட்ரஸ்க்கு இது கொஞ்சம் அனுப்பிச்சு வச்சுடு. அக்கா ப்ளீஸ். சரிக்கா. தேங்க்யூ. ஹலோ, நான் செல்வி பேசுகிறேங்க. நான் 50,000 ரூபாய் அனுப்பிச்சி வச்சுருக்கேன். ஃபீஸ் போக மிச்ச காசை பசங்க கிட்ட கொடுத்துருங்க. தேங்க்யூ. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.